எனதன்பு கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கடகம் ராசிக்காரங்க பேசியே மற்றவர்களின் மனசுல இடம் பிடிக்கும் குணம் கொண்டவங்களா இருக்காங்க. எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரி, அவங்க கிட்ட கனிவா பேசக்கூடியவங்களா பழகக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன் பிரச்சனைகளை வெளிக்காட்ட ரொம்பவும் தயங்குவாங்க. பரவாயில்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டவங்களா நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கடகராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்க போகுது. நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. வேலை வாய்ப்புகள், பொருளாதார முன்னேற்றம், குடும்ப நலம், கல்வி, ஆன்மீகம் போன்ற பல்வேறு அம்சங்களில் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. அதில் துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. நம்மளோட கடக ராசிக்காரங்க ஒழுக்கமானவங்க, லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த வேலையையும் பொறுப்போடு செய்வாங்க. கடக ராசியில குரு உச்சம் பெறதுனால கெட்ட வழியில போக முடியாது. கௌரவமாகவும் அந்தஸ்தாகவும் மதிப்பு மரியாதையுடனும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமா இவங்க கிட்ட இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமை போன்ற குணங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அன்பை அள்ளி கொடுத்தா பலன் அதிகமா இருக்கும். நம்பி வந்தா உயிரை கொடுத்து காப்பாத்துவாங்க. கடக ராசிக்காரங்க பாசமானவங்க, இரக்க குணம் உடையவங்க. இந்த தமிழ் புத்தாண்டு கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, கடனால் பாதிக்கப்பட்டவங்க, நோயால் பாதிக்கப்பட்டவங்க, தாய்மாமன் உறவில் பிரச்சனை உள்ளவங்க, அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் செலவு செய்தவங்க என அனைவருக்கும் குரு நல்ல பலன்களை தரப்போகிறார். கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு போன்ற பிரச்சனைகள் தீரப்போகுது. ஜாதகத்தில் இருக்கும் கர்வாம கண்டுபிடிச்சு பரிகாரம் செய்யணும். வருஷத்துல ஒரு முறைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க. கண்டிப்பா ஜாதகத்தை தவறாம பாருங்க. இந்த வருடம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஜூன் மாசத்துக்கு முன்னாடியே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பதவி, பட்டம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். கடன் பிரச்சனை இருக்காது. வருமானம் பெருகும். இடம், பூமி, நகையெல்லாம் வாங்குவீங்க. அப்பா சொத்து, தாத்தா சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். கார், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொருள் சேமிப்பு அதிகமாகும். கடன், பகையெல்லாம் இருக்காது. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு விசா பிரச்சனை சரியாகும். வேறு நாட்டுக்கு வேலை மாற வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில் தொடங்குனா நல்ல லாபம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சே தீரும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கமிஷன், வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங் போன்ற துறையில் உங்களுக்கு லாபம் தருங்க. லாட்ரி யோகம் அடிக்குங்க. பெண்களுக்கு நகை, பொன்பொருள் சேர்க்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடைகள் விலகி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க போகுதுங்க. குடும்பத்தை பத்தி நம்மளுடைய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல குரு பகவானால எண்ணற்ற நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடந்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது. நீங்க புதுசா வீடு வாங்க போறீங்க, நகை நட்டெல்லாம் வாங்க போறீங்க, காரெல்லாம் வாங்க போறீங்க. உங்களுடைய அம்மா உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. உங்களுடைய மன அமைதி அதிகரிக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. வேலையில உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களுடைய உறவுகள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போறாங்க.
பயணங்களின் மூலமா சேமிப்பு அதிகரிக்க போகுதுங்க. நல்ல நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்தில் நடக்க போகுது. உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுது. உங்களோட மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். குடும்ப உறவுகள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. உங்களுடைய காதல் வெற்றியில போய் முடிய போகுது. திருமண வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமைய போகுது. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல சந்தோஷமும் அமைதியும் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது. கடன் அளவு குறைய போகுதுங்க. முதலீடு மூலமா உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுதுங்க. சமுதாயத்துல உங்களோட பேரும் புகழும் அதிகரிக்க போகுது. உங்களோட மன தைரியம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. நல்ல தகவல்கள் உங்களை தேடி வர போகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல அமைஞ்சிருக்கு. தொழில வளர்ச்சி ஏற்பட போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. திடீர் லாபங்கள் உங்களை தேடி வரப்போகுது. உறவுகள் வலிமையா உங்களுக்கு அமைய போறாங்க. குழந்தைகள் மூலமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுது. வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நீங்க இந்த காலகட்டத்துல செஞ்சுக்க போறீங்க. உங்களுடைய மன நிறைவு ஏற்பட போகுது. உங்களோட நம்பிக்கை அதிகரிக்க போகுது. நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுடைய இல்லம் தேடி வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. வாழ்க்கையில அமைதி உண்டாக போகுது. உங்களை இது நாள் வரைக்கும் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுக்காரங்க எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். இது நாள் வரைக்கும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சு கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்க கடகம் ராசிக்கார பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, அதிசயமெல்லாம் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி அமைதி அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் நல்ல நிலையில இருக்க போறாங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. மன அழுத்தம் குறைய போகுது. பணியில முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. நட்புறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. காதல் உறவுகள் உறுதியா இருக்க போகுது. பழைய சிக்கல்கள் எல்லாம் தீர போகுது. உங்களுடைய ஆன்மீக சக்திகள் அதிகரிக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. எதிர்பாராத சந்தோஷங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் பிறக்க போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. கடன் நஷ்டங்கள் எல்லாம் குறைய போகுதுங்க. உங்களது சிந்தனையில தெளிவு அதிகரிக்க போகுது. புத்திமதிப்பான யோசனைகள் உங்க மனசுல தோன்ற போகுதுங்க. மன அமைதி அதிகரிக்குங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. பழைய வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்ற போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்பட போகுது. வேலை சூழல்ல நீங்க சாதனைய படைக்க போறீங்க. உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்க போகுது. உங்களோட பெயர் மதிப்புக்கு உயர்வு கிடைக்க போகுது. முன்னாள் எதிரிகளுடன் நல்ல உறவு ஏற்பட போகுதுங்க. புதிய பயணங்கள் சீராக இருக்க போகுது. உங்கள் திறமைகள் வெளிப்பட போகுதுங்க. உடல் மற்றும் மனசக்தி அதிகரிக்குங்க. பொருளாதார நிலை உறுதியாகும். தெய்வீக சக்திகள் உங்கள் மீது அனுகூலமாயிருக்கும். பழைய நோய்கள் எல்லாம் காணல் நீரா மறைஞ்சு போயிரும். வாழ்க்கையில சந்தோஷ நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க. சாதனைகளுக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். உங்களோட ஆசைகள் நிறைவேற்றப்படுங்க. குடும்ப உறவுகள்ல அமைதி ஏற்படுங்க. எதிர்கால திட்டங்கள் வெற்றி பெறுங்க. புத்திசாலித்தனம் மேம்பட
மாறப்போகுதுங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த வீட்டில் நல்ல மாற்றங்கள் நிகழும். மன உறுதி அதிகரிக்கும். ஆன்மீக வளர்ச்சி தொடங்க போகுது. நண்பர்கள் உங்கள் ஆதரவுக்கு நிறைவாக இருப்பாங்க. உங்கள் திறமைகள் மக்கள் கவனிப்பாங்க. பணம் மற்றும் செல்வமெல்லாம் அதிகரிக்க போகுது. கடவுள் அருளால தடைகள் குறைய போகுது. எதிர்பாராத பரிசுகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில மாற்றங்கள் நேர்மறையாக அமையுங்க. மனசாந்தி அதிகரிக்க போகுது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய திட்டங்கள் சீராக நடக்கும். வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கடகம் ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகிறதுங்க. கடகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல வேலையில புதிய சவால்களை ஏற்றுக்கொள்றது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை பயக்குங்க. சில உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளும் வரக்கூடும். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. வேலை அழுத்தம் சற்று அதிகரிக்கலாம். அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாதுங்க. உங்கள் மனநிலை நாள் முழுவதும் நல்லா இருக்குங்க. உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்க போகுது. உறவுல நேர்மையையும் நிதானத்தையும் கடைபிடித்தா உறவுகள் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை தருங்க. நிதிநிலை வலுவாக இருக்க போகுது. அத புத்திசாலித்தனமா செலவிடுறது அவசியங்க. காதல் உறவுகள்ல பொறுமை புரிதல் அவசியங்க. நிதி விஷயங்கள்ல விவேகம் தேவைங்க. வங்கி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாடுகள் தொடர்பான புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். வணிகர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். விமர்சனத்தை முன்னேற்றத்திற்கான ஒரு வழிமுறையை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். உங்கள் நிதி நிலைமை திருப்தியற்றதா இருக்கும். எந்தவித பெரிய நிதி முடிவுகளையும் நீங்க எடுக்க கூடாதுங்க. சிலர் பணம் அல்லது சொத்து தொடர்பான குடும்பத்திற்குள் தகராறுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் அலுவலக அரசியலுக்கு பலியாகலாம். அதனால குறிப்பா எச்சரிக்கையா இருங்க. வணிகர்கள் புதிய கருத்துக்களை எளிதாக அறிமுகப்படுத்துவாங்க. அதையெல்லாம் நம்பி நீங்க எந்த ஒரு இடத்துலையும் முதலீடு போட வேண்டாங்க. கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல மூத்த குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா உடன் பிறந்தவருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் நிதி உதவி வழங்க வேண்டி இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சா காதல் உறவுகளிலிருந்து விலகி இருக்கிறது நல்லது. காதல் விவகாரங்கள்ல வீட்டுல எதிர்ப்பை சந்தித்த பெண்களுக்கு இந்த மாதத்துல பெற்றோரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்கிறது சமமாக உங்க வாழ்க்கைக்கு நல்வழிப்படுத்துங்க. உங்கள் காதலரை எல்லையற்ற அன்பால பொழிய வேண்டும். இந்த விஷயத்தை வெளிப்படையாகவும் சரியான நேரத்திலும் தீர்மானிக்கிறது மிகவும் முக்கியங்க. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதன் மூலமா உங்களுடைய உறவு பலப்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வழக்கமான பரிசோதனைகள் அவசியம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உணவுல சிறப்பு கவனம் செலுத்துங்க. கர்ப்பிணி பெண்கள் மது அருந்துவதை தவிர்த்து ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டுங்க. உங்கள் துணை உங்களை சந்தேகித்தால் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். தைரியமா வாழ்றதாங்க உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மற்றவர்களுக்கு வழிய சென்று உதவுறதுனால வீண் விரோதங்கள் ஏற்படலாம். எதிலும் வெற்றியே கிடைக்குங்க. நண்பர்கள் உதவி கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றது உங்கள் எதிர்காலத்துக்கு நிச்சயமா உதவும். கலைத்துறையினர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதரவும் கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க.
அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவும் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி கூறதுபடி நடந்து கொள்றது நன்மை தரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வரலாம். அரசியல் துறையினர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடும் போது கவனம் தேவை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். அதற்கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும். வேலை பளு அதிகரிக்கும் என்றாலும் காரியங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும். பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களை வேண்டான்னு இதுநாள் வரைக்கும் உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த காரியம் நிச்சயமா நடந்தே தீரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. வினை தீர்ப்பான் விநாயகர்னு சொல்ற மாதிரி நிச்சயமா விநாயகர் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் காணல் நீரா கரைய செஞ்சிருவாருங்க. நன்றி, வணக்கங்க.